இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்றத்தின் துணை சபாநாயகராக இருந்த அதிமுகவின் தம்பிதுரை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு முதலமைச்சர் கனவில் மிதந்து கொண்டிருந்த தம்பிதுரை தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக திருவாய் மலர்ந்திருக்கிறார். அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். சமீபத்தில் பேசிய தம்பிதுரை என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், தமிழகத்தில் திமுக அதிமுகவை தவிர வேறு கட்சி ஆளக்கூடாது, ஆள முடியாது, அவர்கள் மட்டும்தான் மாறி மாறி ஆள முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை ஏற்கனவே அதிமுகவின் KP முனிசாமியும் திமுகவில் பலரும் சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், திமுக அதிமுக மட்டுமே தமிழகத்தை ஆள முடியும் என்றால் பிறகு என்ன வெங்காயத்திற்கு மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறார்கள்? திமுகவும் அதிமுகவும் தனியாக போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க வேண்டியதுதானே. திமுக ஆட்சியை பிடிக்கும், இல்லையேல் அதிமுக ஆட்சியை பிடிக்கும். அப்புறம் எதற்காக மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறீர்கள்? ஏன் மற்ற கட்சிகளை தேடி போகிறீர்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு ஏன் CV சண்முகத்தை தைலாபுரம் தோட்டத்திற்கு அனுப்பி டாக்டர் ஐயாவிடம் கெஞ்சி கூத்தாடினீர்கள்? இதற்கு முன்பு ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்தீர்கள்? தேமுதிகவுடன் எதற்காக ஜெயலலிதா கூட்டணி அமைத்தார்? எதற்காக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்தார்? அதை போல அதிமுக ஏன் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகளோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறது? திமுக அவர்களோடு கூட்டணி, அதிமுக மற்ற கட்சிகளோடு கூட்டணி. ஆனால் வாய்ச்சாவடால் மட்டும் அடிப்பது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தவிர வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்? தமிழ்நாடு என்ன திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பட்டா போட்டு கொடுத்து விட்டார்களா? அல்லது தமிழ்நாட்டை இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஆள்வதற்கு இவர்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் ஆள அருகதையற்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் MK ஸ்டாலினும். தமிழ்நாட்டை ஆள தகுதியற்ற கட்சிகள் திமுகவும் அதிமுகவும். தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், தமிழ்நாட்டை ஆள தகுதி உள்ளவர்கள், தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றுவதற்காக போராடுகிறவர்கள், தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்காக பல தியாகங்களை செய்த அரசியல் கட்சிகள். இவர்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி இந்த அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் எங்கிருந்து வந்து விட்டது? திமுக அதிமுக ஊழல் செய்ததை தவிர, சாராயம் விற்பனை செய்ததை தவிர, கல்வியை வியாபாரமாக்கியதை தவிர, தமிழ் வழி பள்ளிக்கூடங்களை சேர்த்துவிட்டு ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களை உருவாக்கியதை தவிர திமுகவும் அதிமுகவும் என்ன சாதித்து கிழித்தார்கள்? எதற்காக இவர்கள் இருவர் மட்டுமே மாறி மாறி ஆட்சி நடத்த வேண்டும்? இவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனமெல்லாம் திமுகவும் அதிமுகவும் ஆட்சியிலே இருப்பார்கள். ஆனால் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு எதிர்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி கேட்பார்கள், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை ஏன் டாக்டர் ராமதாஸ் பெற்றுத் தரவில்லை? அதிமுக காரனை கேள்வி கேட்போம். கொடுக்கின்ற இடத்திலே இருக்கிறது அதிமுக, வாங்குகின்ற இடத்திலே இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் இப்படி மேதாவித்தனமான கேள்வியை கேட்பதற்கு ஊடகவியலாளர் என்று சொல்லிக் கொண்டு பல வேசிகள் வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து திமுகவும் அதிமுகவும் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு நியமித்திருக்கிறார்கள். திமுக அதிமுக என்ன சொல்கிறதோ அதை பேசுவார்கள். ஏனென்றால் திமுகவும் அதிமுகவும் மக்களிடையே போய் சொன்னால் அது எடுபடாது. ஆகவே கூலிக்கு ஆள் பிடித்து பேச வைப்பதுதான் திமுக அதிமுகவுடைய பழக்கம். அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை செய்துவிட்டு தான் இவர்கள் மாறுதட்டி கொள்கிறார்கள். தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவை தவிர வேறு கட்சிகள் ஆள முடியாது. திமுக அதிமுக ஆள முடியும் என்றால் கூட்டணி வைக்காமல் இவர்கள் எல்லாம் தனித்து நின்று போட்டியிட வேண்டியதுதானே. இவர்கள் தனித்து நின்று போட்டியிருந்தால் இவருடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிடும். இவர்கள் அயோக்கிய சிகாமணிகள் என்பது நாட்டு மக்களுக்கே வெட்ட வெளிச்சமாகிவிடும். ஜெயலலிதா காலத்தில் பெற்ற வாக்கு சதவீதத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 60% வாக்கை இந்த தேர்தலிலே அதிமுக இழந்திருக்கிறது. அப்புறம் எப்படி ஆட்சிக்கு வருவார்கள்? 20% ஓட்டுகளை கூட இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெற முடியாது என்பதுதான் கருத்து கணிப்பு கூறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. தமிழ்நாட்டில் 20% ஓட்டுப்பதிவு, 20% ஓட்டுகளை கூட பெற முடியாத அதிமுக எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இனி அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை.
தம்பிதுரை கனவில் மிதந்து கொண்டிருக்கிறார். இது எம்ஜிஆர் காலத்து அதிமுக, ஜெயலலிதா காலத்து அதிமுக நினைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இருப்பது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற எடப்பாடி காலத்து அதிமுக. ஆகவே அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான அறிகுறியே கிடையாது. இனி திமுகவை வீழ்த்திவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் 2026 தேர்தலில் ஆட்சியை வெல்லும். அதிமுக இனி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு 99.9% கிடையாது. அது தெரியாமல் ஏதோ தம்பிதுரை உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். கடந்த கால கனவிலே மிதந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கனவு பகல் கனவாகவே முடியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.